வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. நான் நந்தகுமார், உங்கள் சிசாட் ஃபேக்கல்ட்டி. சரி, இந்த சீரீஸை வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா 2014லேருந்து 2025 வரைக்கும் சிசாட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2024 வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ நம்ம சேனல் வந்து டாப் ஐஏஎஸ் அகாடமி மெயின் சேனலே இருக்கும். டாப் யூபிஎஸ்சி அகாடமின்னு இன்னொரு ஒரு சேனல் இருக்கும். ஸோ டாப் யூபிஎஸ்சிக்கும் தனியாக ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்து இதில் வந்து நான் லிங்க்கில் வந்து நான் கொடுக்க சொல்கிறேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய பிளேலிஸ்ட்டை வந்து அங்கே இருக்கும். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து வந்து சிசாட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க. நான் வந்து ஈஸியான ஒரு வழி சொல்லித்தரேன். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அல்லது டாப் அகாடமிலேருந்து படிக்கிறீங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் எங்கே இருந்தனாலும் படிங்க, உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நான் வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜி தரேன். ஸோ என்னடானா 2014லேருந்து 25 வரைக்கும் ஒரிஜினல் சிசாட் கொஷின் பேப்பரை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. வித் அஃபிஷியல் ஆன்சர் கீயை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. 25 வரைக்கும் இருக்காது, நெக்ஸ்ட் இயர் தான் கிடைக்கும். ஸோ 24 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவதாக என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கான ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டே இது தான். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் கொஷின் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, எந்தெந்த கொஷினு அது எந்தெந்த சாப்டர் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க மட்டும் ஒரு லைன் நோட்ஸ் எடுங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து பர்சன்டேஜ்லேருந்து வந்தா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்தா, டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கா, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து வந்திருக்கா, இந்த மாதிரி வந்து அந்தந்த கொஷின் நம்பர் அது வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுங்க. உங்களுக்கு வந்து 3 பார்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து ஆப்டிடியூடு, இன்னொன்று ரீசனிங்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 3வது பார்ட்டாக இருக்குது. சரி, ஓகேங்களா? இப்போது இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா தோராயமாக 27லேருந்து 30 கொஷின் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தோராயமாக 47லேருந்து 50, அதிகபட்சம் 53 கொஷின் வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும் இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் 2014லேருந்து 25 வரைக்கும் ஒரு கொஷினாக, அதாவது அந்த 53 கொஷின் சொன்னோம் பார்த்தீங்களா, இது எந்த சாப்டர் எதை மையமாக கேட்டிருக்கான்றதை வந்து நோட்ஸ் எழுதுங்க. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டு. நீங்கள் எடுத்த உடனே கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 2 கொஷின் மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து கொஷினை டீகோட் பண்ணிவிட்டு கொஷின் நம்பர் அதுக்கடுத்து வந்து இது வந்து எந்த சாப்டர்லேருந்து என்ன மையமாக வச்சு கேட்டிருக்கான்னு 1 லைன் வந்து இது வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து செகண்டு. தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதே 2014லேருந்து 25 வரைக்கும் ஆர்டராக வந்து கொஷின் பேப்பர் வைஸாக சால்வ் பண்ணுங்கள். சார், நான் சிசாட் நான் இது வரைக்கும் தொட்டதே கிடையாது, எனக்கு இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனா என்னன்னே தெரியாது, நான் இப்போ தான் சார் யூபிஎஸ்சி புதுசு, நான் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணிவிட்டு எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுது, எதெல்லாம் சால்வ் பண்ண முடியல, அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய வீக் ஏரியா வந்து நோட் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த சாப்டர்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் சிஸ்டம் வந்து எல்லாருமே டஃப்பாக தான் இருக்கும். நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை, அதுக்கடுத்து வந்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸு, ரிமைண்டர் தியரம், ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் நிறைய வரும். ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எது தெரியாத ஏரியாவோ அதை என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை பேசிக் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிவிட்டு அகைன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வைஸாக வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 2014ல் கேட்ட சிசெட்டோட ஒரிஜினல் கொஷின். ஸோ நான் இந்த கொஷினை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஆப்டிடியூட் ரீசனிங் மட்டும் தனியாக பிரிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டாபிக் வைஸாக வந்து கொஷின் பேப்பர் ஆர்டரில் இருக்காது, டாபிக் வைஸ் ஆர்டரில் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஏ சீரியஸ்லேருந்து எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா, ஜென்ரலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது ஏ சீரிஸ். அதனால் நானே உங்களுக்கு அதே சஜஷன் பண்ணுறேன். ஏ சீரிஸ் வந்து கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க வித் ஆன்சர் கீயோட. ஓகே, சரி, இந்த கொஷின் பாருங்கள். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்ற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். தேர் ஆர் 6 வில்லேஜஸ் ABCDE and Fன்னு கொடுத்துட்டான். ஓகே, உங்களுக்கு வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து டாப்பிக்லேருந்து கொஷின் வந்துச்சானா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு மட்டும் இது மட்டும் சைடில் போட்டு வச்சுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். F is 1 kilometer to west of D. அதாவது D இருக்குது, F வந்து Dயோட வெஸ்ட்டில் இருக்குது. அதாவது F is 1 kilometer to west of D அப்படின்னா என்னடானா, F வந்து Dயோடைய வெஸ்ட்டில் 1 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். P is 1 kilometer of E, east of Eன்னு கொடுத்துருக்கா. ஓகே, E இங்கே இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, F is 1 kilometer to west of D. அதாவது Dயோடைய F வந்து Dயோடைய வெஸ்ட்டை வந்து 1 கிலோமீட்டரில் இருக்கா. ஓகே, எல்லாமே கிலோமீட்டரில் கொடுத்துருக்கா. அதனால் நான் ஜஸ்ட்டு வந்து கிலோமீட்டர் ரைட் பண்ணல, ஜஸ்ட்டு 1 மட்டும் எழுதிட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, P is 1 kilometer east of Eன்னு கொடுத்துருக்கா.
ஓகேங்க. பி வந்து ஸோ இதனுடைய ஈஸ்டில் இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வரானா, சாரி மாற்றி போட்டேன். ஸோ இ வந்து இங்கே வரணும், பி வந்து இங்கே வரணும். அதாவது பி இஸ் 1 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் இ. ஸோ இதை வந்து நான் தனியாக எழுதி வச்சுக்கிறேன். சரி, நம்ம வந்து ஃபைனலாக வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து எழுதியாச்சு. ஸோ அதனால் டிக் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏ இஸ் 1 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் ஈன்னு கொடுத்துருக்கான். சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சி இஸ் 1 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கான். சரி, ஓகே, நமக்கு வந்து ஏ எங்கே வரும், சி எங்கே வரும்னு தெரியாது. ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துப்போம். அதுக்கடுத்து பாருங்கள், டி இஸ் 1 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டா. அதாவது ஏ இங்கே இருக்குன்னா, ஓகேங்களா, 1 கிலோமீட்டர் டி இஸ் 1 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் ஏ. அதாவது டி வந்து ஏவுடைய சவுத்தில் இருக்குது. சரி, ஓகேங்களா. அப்போ இதுவும் வந்து 1 கிலோமீட்டர் இங்கே எழுதியாச்சு. ஓகே, அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ரிமைனிங் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ எப்படி ஃபில் பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஏ எழுதியாச்சு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், சி இஸ் 1 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் ஏ. சி வந்து ஏவுடைய ஈஸ்டில் இருக்க 1 கிலோமீட்டர். ஓகேங்களா. ஓகே, இதுவும் 1 கிலோமீட்டர் தான். அதுக்கடுத்து பாருங்கள், ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கடுத்து பாருங்கள், ஏ இஸ் 2 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் ஈன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போது இ வந்து இங்கே வரும். ஓகேங்களா. எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதாவது ஏ வந்து ஈஸ்டுடைய 2 கிலோமீட்டர் நார்த்தில் இருக்குன்னு சொல்ல வரான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து 1 கிலோமீட்டர், இது வந்து 1 கிலோமீட்டர். ஸோ அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈலேருந்து ஏ வந்து நார்த்தில் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இது 1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளால் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பி இஸ் 1 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் இ. ஓகேங்களா. பி வந்து ஈயோடைய ஈஸ்டில் இருக்கா. எவ்வளோ, 1 கிலோமீட்டர். ஓகேங்களா. இப்போ நம்ம நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து இப்போ என்ன கேட்க வரேன்னா, விச் 3 villages ஆர் இன் ஏ லைன் கேட்டிருக்காங்க. அதாவது 3 வில்லேஜஸ் வந்து என்ன லைனில் இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏ டி இ இது வந்து ஒரு லைனில் இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிளாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா எஃப் டி மட்டும்தான் இருக்குது, 2 தான் இருக்குது, 3 இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, இபி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது 1 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா. அப்போது உங்களுக்கு இது வராது, இதுதான் வரும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏடிஇ, ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷனும் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்தே கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் என்னன்னு பாருங்கள், லொக்கேஷன் ஆஃப் பி இஸ் நார்த் ஆஃப் ஏ. ஓகே, அதாவது வந்து பி வந்து ஏவுக்கு வந்து நார்த்தில் இருக்கான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் ஆஃப் சி இஸ் ஈஸ்ட் ஆஃப் ஏ. அதாவது ஏவுக்கு வந்து சி வந்து ஈஸ்டில் இருக்கா. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, டயக்ராம் வந்து இப்படி வருது. ஓகே, நான் அகைன் மறுபடியும் சொல்கிறேன். லொக்கேஷன் ஆஃப் ஏ வந்து, லொக்கேஷன் ஆஃப் பி வந்து நார்த் ஆஃப் ஏ. அப்படின்னா ஏவுடைய நார்த்து. ஸோ அதனால் ஏ கீழே வரணும், பி வந்து மேலே வரணும். ஓகே, ஸோ அதனால தான் நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு, சாரி நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்ற வந்து டயக்ராம் வந்து சைடில் வரைஞ்சிங்க. அதுக்கப்புறம் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ, எது சவுத்து எது நார்த்துன்றதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஷினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ, என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை சால்வ் பண்ண. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பி இஸ் நார்த் ஆஃப் ஏ. ஓகே, பி இஸ் வந்து ஏவுடைய நார்த்தில் இருக்குன்னு பார்த்தாச்சு. லொக்கேஷன் ஆஃப் சி இஸ் ஈஸ்ட் ஆஃப் ஏ. ஈஸ்ட் ஆஃப் ஏன்னா ஏவுடைய ஈஸ்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அப்போ வரைஞ்சாச்சு. சரி, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபி அண்ட் ஏசி வந்து ஆர் 5 கிலோமீட்டர். அதாவது ஏபி வந்து 5 கிலோமீட்டருங்களா, இது வந்து 5 கிலோமீட்டருங்களா டிஸ்டன்ஸு. ஸோ அதே மாதிரி வந்து ஏசி வந்து 12 கிலோமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, அப்போது ஏசி வந்து 12 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுத்துட்டான். சரி, இப்போ வந்து கேட்க வரேன் என்னடானா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர்னு கொடுத்துட்டு பிட்வீன் த லொக்கேஷன் இது வந்து என்னன்னு வந்து கொஷின் கேட்குறான். ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துட்டான்னா, ஸோ இது ரெண்டும் கொடுத்துட்டான். இது வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணனா பிசி இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம பிசி தான் வந்து கேட்டிருக்கோம். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஓகேங்களா.
ஏசி ஸ்கொயர் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா ரூட்டுக்குள்ளே என்ன வரும்னா இங்கே வந்து 5 ஸ்கொயர் இருக்குங்களா, 5 ஸ்கொயர் டேரெக்டாக எதுனா 25 வரும். ப்ளஸ் நான் டேரெக்டாக எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏசி ஸ்கொயர் இங்கே வந்து 12 இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் 12 ஸ்கொயர்னு எழுதுனீங்கன்னா 144 வரும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரூட்டுக்குள்ளே 169 வரும். ஓகேங்களா, ஸோ இதோட முடிஞ்சதுன்னா இல்லை. ஸோ ரூட் ஆஃப் 169ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13, விச் மீன் 13 கிலோமீட்டர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு உண்டான ஆன்சர். எத்தனை கிலோமீட்டர், பிசியோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். சரி, டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கேட்பான்னு நான் சொல்லிடுறேன். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பித்தாகரஸ் தியரத்தை வச்சு கேட்ட மாதிரி இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணார், ஒரு பாயிண்டில் எண்ட் ஆகிறார். ஓகேங்களா, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எந்த டைரக்ஷன்லேருந்து ஆரம்பித்தார், எண்டிங் பாயிண்ட்டு எந்த டைரக்ஷன் பார்த்து இருக்கார். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து வேறு என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னா ஆரம்பித்த இடத்துக்கும் டெஸ்டினேஷன் இடத்துக்கும், ஓகேங்களா, எங்கே ஸ்டார்ட் பண்ணார், எங்கே எண்டிங் பாயிண்ட் இருக்குது, இதுகளுடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இந்த மாதிரியான கொஷின் தான் சுற்றி பார்த்த மாதிரி கேட்பாங்க. இதே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எப்படி கேட்பாங்கன்னா இப்போ வந்து எண்டிங் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், வித் எண்டிங் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, ரெண்டுமே கேட்பாங்க. அதாவது டைரக்ஷனாக வேணும், டிஸ்டன்ஸும் வேணும். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பேஸ் பண்ணினா ஒருத்தரோட ஹைட்டாக இருக்கார், ஒருத்தரோட எஃபிஷியன்சியாக இருக்கார், ஒருத்தரோட மணி அதிகமாக வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து இது கண்டிஷனாக வேறு மாதிரி மாற்றிருக்காங்க. சரி, கம்பேரிசனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ இஸ் டாலர் தென் பி. சரி, ஓகே, ஏ இஸ் டாலர் தென் பி. ஸோ அப்போது ஏ கிரேட்டர் தென் பின்னு எழுதலாங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 எழுதியாச்சு. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். சி இஸ் டாலர் தென் ஏ. அதாவது சி வந்து ஏவோட டாலர்னா அப்படின்னா கிரேட்டர் தென் சி இப்படி எழுதலாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம், ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, அதாவது ஏ இஸ் டாலர் தென் பி. ஓகேங்களா, அப்போது ஏ கிரேட்டர் தென் பின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சி இஸ் டாலர் தென் ஏ. ஓகேங்களா, அப்போது சி கிரேட்டர் தென் ஏன்னு வந்தாச்சு. சரி, ஓகே, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பண்ணியாச்சு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டி இஸ் டாலர் தென் சி. அப்போது டி வந்து சியோட டாலரா. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் ஓகே பண்ணியாச்சு. நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ் டாலஸ்ட் ஆஃப் ஆல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க இருக்கிறதுலே ஈதா வந்து எல்லாருடைய டாலர்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா, அப்போது இ கிரேட்டர் தென் டின்னு வரும். ஓகே, இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அதாவது ஆர்டர் ஆஃப் தி ஐடு ஹூ ஹாக் வே மிட் பொசிஷன் கேட்டிருக்காங்க. மிட் பொசிஷன்னா என்னடானா இதில் வந்து நடு ஆள் யாருன்னு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கொஷினில் வந்து சி தான், அதாவது சின்ற பர்சன் தான். ஸோ ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு உண்டான ஆன்சர். சம்டைம்ஸ் வந்து உங்களை குழப்பத்துக்காக என்ன கேட்போன்னா இது வந்து மிட் பர்சன் பார்த்தீங்கன்னா சி. ஓகேங்களா, ஆனால் இங்கே வந்து சிக்கு சிஏ கொடுத்துட்டான். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதா என்ன பண்ணுவேன்னா சி தூக்கி ஏவிலையோ இல்லை டிலையோ அப்படி மாற்றி கொடுப்பான். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் இங்கே கரெக்டாக சூஸ் பண்ணீங்க, ஆப்ஷனில் ஏபிசிடிலாம் மாற்றிடுவீங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இதே கொஷினை மாற்றி வேறு எப்படி கேட்கலான்னா ஹூ இஸ் டாலஸ்ட்னு கேட்கலாம், ஹூ இஸ் லீஸ்ட்னு கேட்கலாம், யார் இருக்குதுல ஸ்மாலஸ்ட்னு கேட்கலாம், யார் வந்து இருக்குதுல ரொம்ப ஷார்ட்டுன்னு கேட்கலாம். ஸோ இப்படி கேட்டாங்கன்னா பி ஆன்சர். ஓகேங்களா, யார் வந்து லோயஸ்ட்டு லீஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா பி. ஓகேங்களா, சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரி, நெக்ஸ்ட் கொஷின் வந்து இதை வந்து ஃபிகர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஃபிகர் மேட்ரிக்ஸ்னால் என்னடான்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னன்ற மாதிரி வந்து கொஷின் கேட்பாங்க. சரி, இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வெர்டிகலாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ரிலேஷன் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் செக் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹரிசாண்டலாக உங்களுக்கு வந்து செக் பண்ணீங்க ஆன்சர் வரலன்னா வெர்டிகலாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். சரி, ஓகே, நான் இப்போ வந்து வெர்டிகலாக செக் பண்ணுறேன். பாருங்கள், ஏரோ மார்க் வந்து அப் ஏரோ மார்க்கு, இங்கே அப் ஏரோ மார்க்கு, இங்கே அப் ஏரோ மார்க்கு சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே அப் ஏரோ மார்க்கு, இங்கே வந்து இப்படி இருக்குது. அப்படின்னா என்னென்னா 90 டிகிரி இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குது, 90 டிகிரி இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதாவது இப்படி இருக்குது, 90 டிகிரி இப்படி ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்கள் தேர்ட் டயக்ராம் வாங்க. அகெயின் ஒரு 90 டிகிரி இப்படியே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்கள், இதுவும் அப் ஏரோ, இதுவும் அப் ஏரோ. இங்கே பாருங்கள், இது டவுன் ஏரோ, இங்கேயும் டவுன் ஏரோ, இங்கேயும் டவுன் ஏரோ.
இது வந்து சேமாக இருக்குது. அப்படின்னா என்னன்னா ஃபஸ்ட்டு ஏரோ மார்க் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ரெண்டாவது ஏரோ மார்க் மட்டும் 90 டிகிரி வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஓகேங்களா, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து இது ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரி. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கீழே இருக்குது. ஓகே, அகைன் இது வந்து மறுபடியும் இப்படி திரும்பும்போது வந்து மறுபடியும் ஒரு 90 டிகிரி இருக்குங்களா. ஓகே, அப்போது இது வந்து மறுபடியும் கிளாக் வைஸில் இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா இந்த ஏரோ மார்க் வந்து அப்படியே வந்துடும். ஸோ இது ஷிஃப்ட் ஆச்சுன்னா ரெண்டுமே மேலே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு உண்டான ஆன்சர். ஓகே, ரெண்டு ஏரோ மார்க்கு மேலே இருக்கும். ஓகே, நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஹரிசாண்டலாக, இப்போ நான் வந்து வெர்டிகலாக வந்து செக் பண்ணி சொன்னேன், நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக செக் பண்ணி அப்பயும் கரெக்டாக வருதான் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஃபிகர் மேட்ரிக்ஸில் இதுவும் ஒரு டயக்ராம். ஓகேங்களா, இந்த பர்டிகுலரில் 3-4 கொஷினுக்கு மேலே வந்து ஃபிகர் மேட்ரிக்ஸ்லேருந்து வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபிகர் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துடுவாங்க, ஏதாவது ஒரு வந்து கொஷின் மார்க் கொடுத்துட்டு இந்த இதில் வந்து என்ன வரும், 4 டயக்ராமில் வந்துச்சுன்னா 5வது டயக்ராம் என்ன வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின் கேட்பாங்க. சரி, இங்கே பாருங்கள், இதையும் நீங்கள் எப்படி வேணால் செக் பண்ணிக்கலாம். வெர்டிகலாகவும் பார்க்கலாம், ஹரிசாண்டலாகவும் பார்க்கலாம். சரி, நான் வந்து ஹரிசாண்டலாக பார்க்குறேன். இங்கே பாருங்கள், 4 சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 3, அடுத்தது 2 இருக்குது. இங்கே பாருங்கள் 3, 2, 1 சர்க்கிள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ட்ரையாங்கிள் பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ இங்கே 2 வரணும், இங்கே 2 வரணும். இங்கே ட்ரையாங்கிள் பார்த்துட்டே போனீங்கன்னா இங்கே 2, 3, 4 இருக்குது, 1, 2, 3 இருக்குது, இங்கே 0, 1, அப்போ இங்கே 2 தான் வரணும். ஓகேங்களா, இது ஒரு லாஜிக்கு. அதாவது சர்க்கிளாக பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதே ட்ரையாங்கிளாக பார்த்தீங்கன்னா, சின்ன ட்ரையாங்கிளாக பார்த்தீங்கன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 2 சர்க்கிள் இருக்குது, இங்கே 1, அப்போ இங்கே வந்து 0 எதுவுமே வராது. அப்போ 2 ட்ரையாங்கிள் மட்டும்தான் வரும். ஸோ இதில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் கரெக்டு. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏல வந்து 2 ட்ரையாங்கிள், நோ ஸ்மால் சர்க்கிள் வந்து இல்லை. ஓகே, நீங்கள் இப்படியும் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் பாருங்கள் 4, 3, 2, 2, 1. ஓகேங்களா, இங்கே எதுவும் இல்லை. ஓகேங்களா, இப்படியும் நீங்கள் செக் பண்ணால் இப்படியும் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரி, இந்த கொஷின் வந்து உங்களுக்கான ஹோம் ஒர்க்கு. எங்கள் யூடியூப் வீடியோவில் கமெண்டில் வந்து என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள், நான் லாஜிக் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணனா, ஒரு டயக்ராமும் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக, ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைட்டு, லெஃப்ட்டு, டாப்பு, பாட்டம் இப்படி கம்பேரிசன் பண்ணி ஆப்ஷன் எதுன்றதை வந்து கரெக்டாக வந்து கமெண்டில் இது பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரி, ஓகே, இது வந்து ஃபிகர் எம்பெடடு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபிகர் எம்பெடட்னா ஒன்றும் இல்லை, ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க, இன்னோட வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அதுக்கு இதுக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். 4 இல்லை 5 டயக்ராம் கொடுத்துட்டு 6வதோ இல்லை 4வதோ டயக்ராமில் என்ன சேஞ்சு என்ன வரும்ன்ற மாதிரி கேட்டாங்கன்னா அது வந்து ஃபிகர் மேட்ரிக்ஸு. ஃபிகர் எம்பெடட்னா என்னடானா ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிற மாதிரி. ஓகே, பேசிக்காக வந்து இந்த இது கொடுத்துட்டான். இப்போ கொடுத்துட்டு இதோட எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறான். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ வராது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது இப்படி இருந்து போகுது. ஸோ ஆப்ஷன் பியும் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க, இது வருது. ஸோ ஓகே, ஆப்ஷன் சி வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த டயக்ராமு அப்படியே வருது. சாரி, நீங்கள் அப்படியே வரைஞ்சிங்க பார்த்தீங்கன்னா இது இங்கே வரைய முடியுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரைய முடியுது. ஸோ 1, ஓகேங்களா, ரிமைனிங் இந்த பார்ட் வரையும் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் இது செக் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு உண்டான ஆன்சர். ஸோ எப்படி செக் பண்ணுறீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து எதில் ஃபிட் ஆகுதுன்னு மட்டும் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து ஃபிட் ஆகுது, இதுலேயே அன்ஃபிட் ஆகலை, இதுலேயே அன்ஃபிட் ஆகலை, இதுலேயே வந்து அன்ஃபிட் ஆகலை. இதையும் செக் பண்ணிங்கன்னா இதே வந்து உங்களுக்கு அன்ஃபிட்டு தான் வரும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டாக இது வந்து உங்களால் ட்ரா பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து எக்ஸாக்டாக உங்களால் ட்ரா பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரி, இதை வந்து டயக்ராம் ரீசனிங்னும் சொல்ல முடியாது, பெர்முடேஷன் காம்பினேஷனும் சொல்ல முடியாது. ஸோ ஏன்னு நான் சொல்கிறேன். இந்த கொஷின் என்ன கேட்டிருக்கேன்னா, விச் ரெஃபர் டு த ஃபிகர் கிவன் பிலோ, அதாவது டயக்ராம் வச்சு ரெஃபர் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டா. தி நம்பர் ஆஃப் டிஃபரன்ஸ் ரூட் ஃப்ரம்
எஸ் டு டி வித்தவுட் ரீட்ரேசிங் ஃப்ரம் யூ அண்ட் வின்னு கொடுத்துட்டான். ஸோ அதாவது என்ன சொல்ல வரான்னா எஸ்லேருந்து டீக்கு வந்து நம்பர் ஆஃப் வேல போக முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இதில் வந்து ரிப்பீட் ஆக முடியாமல் எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் வந்து போக முடியுன்றதான் கொஷின். ஸோ இதுவும் ஒரு வகையில் சொல்லணும்னா பர்மிடேஷன் காம்பினேஷன்லேயே வரும் அண்ட் ஆல்சோ டயக்ராம் ரீசனிங்லேயே வரும். சிசேட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி அதாவது பர்சன்டேஜ்னா ஒன்லி பர்சன்டேஜ், ஆவரேஜ்னா ஒன்லி ஆவரேஜ், நம்பர் சிஸ்டம்னா ஒன்லி நம்பர் சிஸ்டம் அப்படி இருக்காது. ஸோ மோர் தென் 2-3 சாப்டரை மிங்கிள் பண்ணி 3 கான்செப்டையும் ஒரே இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து சிசாட் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டே ரெடி ஆகிடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சாப்டர் வீக்காக இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகம். ஓகே, அதாவது இப்போ பாருங்கள், எஸ்லேருந்து யூக்கு வந்து எத்தனை வழியில் போக முடியும் பாருங்கள். இது 1, இது 2, இது 3. அப்போது 3 வேலை வந்து போக முடியுங்களா? அதாவது எஸ்லேருந்து யூ. நெக்ஸ்ட் வந்து யூவிலேருந்து விக்கு எத்தனை வழியில் போக முடியும்? இப்போ மல்டிப்ளிகேஷனில் பண்ணி போடுங்க. அப்போது 3 வேலை போகலாம். ஓகேங்களா? இப்போது யூவிலேருந்து விக்கு வந்து இது ஒரு வழி, இது ஒரு வழி, அப்போ 2ங்களா? அப்போ மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 2ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வியிலிருந்து டிக்கு எத்தனை வேலை போகும்னு பாருங்கள். இது 1, இது 2, இது 3. அப்போ 3 மொத்தம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 3 × 2 6, 6 × 3 வந்து 18. ஓகே, உங்களுக்கு 18 வேல வந்து எஸ்லேருந்து டிக்கு வந்து போகலாம். அதுக்கடுத்து வந்து அதாவது வந்து ரிப்பீட் இப்படி வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இங்கே வந்து ஆரம்பித்து இங்கே போயிடணும். அதுதான் வந்து கொஷின் கண்டிஷனை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3. ஓகேங்களா? நீங்கள் இப்படி இண்டிவிஜுவலாக நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 18 தான் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி ஷார்ட்டாக போகிறோன்னா இங்கே 3 பாசிபிள் இருக்குது, அதனால் 3 ரைட் பண்ணிட்டோம். இங்கேருந்து 2 பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் 2 வரும். இங்கே அப்படியே வந்து 3 பாசிபிள் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் 3. ஓகேங்களா? ஸோ மொத்தம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 18. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி 18 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்பர் பசல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, சிசாட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரியஸ் அண்ட் நம்பர் பசல்ஸ் மினிமம் 1லேருந்து 2 கொஷின் கேரண்டியாக கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு 27 கொஷினில் நம்பர் சீரீஸில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது. நம்பர் பர்சன்ஸில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணால் மினிமம் 1 மேக்ஸிமம் 2 கொஷின் கேரண்டியாக உங்களால் எடுக்க முடியும். ஓகே, சரி, இந்த கொஷினை வந்து ஜஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்கள். இப்போ எப்படி செக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக செக் பண்ணுங்கள், அதுக்கடுத்து வந்து வெர்டிகலாக செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்கேயாவது இதுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கானா, இது அடிஷன் கொடுத்துருக்கானான்னு வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி, நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிவிட்டு கரெக்டானு பார்த்துங்க. சரி, இந்த கொஷனுக்கு வந்து லாஜிக் வந்து என்னடானா ஜஸ்ட் நத்திங், மொத்தமாக ஆட் பண்ண சொல்கிறான். ஸோ இங்கே பாருங்கள், 13, 18 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 31ங்களா? இதோட ஆட் பண்ணிங்கன்னா 29, அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 16. அதாவது 29 + 13 + 18. ஸோ உங்களுக்கு வந்து 60 ஆன்சர். ஓகே, அதே மாதிரி கீழே வந்து ஹரிசாண்டலாக பாருங்கள், இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு உண்டான லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா 3 + 27 30ங்களா? 30 + 30 60. ஓகே, இங்கேயும் 60 தான் வருது. அப்போது இங்கேயும் 60 தான் வரணும். இப்போது எனக்கு இங்கே 16 வரணும். எக்ஸு என்ன ஆட் பண்ணால் உங்களுக்கு 16 வரும்? இங்கே பாருங்கள், 33 + 19 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 32 + 20 52 வருங்களா? இங்கேயே வந்து 52 ஆயாச்சு. ரிமைனிங் வந்து என்ன ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 மாறும்னா எக்ஸோட வேல்யூ வந்து 8 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 60 வரும். கரெக்டுங்களா? அப்போது ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு உண்டான ஆன்சர். அப்படியே ஆட் பண்ணுறீங்க, எல்லாமே 16 வந்து ஹரிசாண்டலாக வருது. இங்கேயும் 60 தான் வரணும். எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தீங்கன்னா 16 வரும்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து கிளாக்லேருந்து கொஷின் கேட்டிருக்கான். சரி, கிளாக்லேருந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 கொஷின் வந்துகிட்டே இருக்குது. சரி, என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1, அதாவது ஹவர் அண்ட் மினிட்ஸ் ஹேண்ட்ஸ் கிளாக் மூவ் வித்தவுட் ஜர்க்கிங். அதான் என்ன சொல்லலாம், கிளாக் வந்து மூவ் ஆகுதான், ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் ஜர்க்கிங் ஆகாமல் இருக்குது. அப்படின்னா என்னென்னா ஆசிலேட் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்குது, ஒரே இதுவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே,
நெக்ஸ்ட் சரி, அப்போது ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து பெருசாக இல்லை, ஆசிலேஷன் ஆகாமல் இருக்குது, அது வரைக்கும் தெளிவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷோ தி டைம் பிட்வீன் 8 o'clock அண்ட் 9 o'clockனு வந்து கொடுத்துட்டான். ஓகே, அப்படின்னா என்னடானா 8 o'clockக்கும் 9 o'clockக்கும் பிட்வீனில் இருக்கான். சரி, ஓகே. இப்போது ஸ்டேட்மெண்ட் 2வும் ஓகே. ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்கள். 2 hand of clock ஆர் 1 above தி அதர். அதாவது என்னடானா ஒரு கிளாக் வந்து இன்னொரு கிளாக் மேலே வந்து பொருந்தது. இது வந்து கோயின்சைடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா 0 டிகிரின்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே சேம் தான். அது வந்து இருக்குன்னு வந்து சொல்ல வராங்க. சரி, ஓகே. இப்போ பாருங்க, ஆஃப்டர் ஹவு many டைம் நியரஸ்ட் இன்டிஜர்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ வந்து இன்டிஜர்னா ஃபுல் வேல்யூ தான் எடுத்துக்கினா உங்களுக்கு வந்து பாயிண்ட் வச்சோ டெசிமலாக வந்து வரக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நியரஸ்ட் இன்டிஜர்னு கொடுத்துட்டான். 2 hand, ஓகேங்களா, 2 hand அகெயின் 1 above அதர். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ 1 ஆயிடுச்சு, 9க்கு 10க்கு இதுவாகிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்போ எத்தனை நிமிஷத்தில் வந்து வரும்ன்றது தான் வந்து கொஷின். சரி, இது ஈஸியாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் 8 o'clock இருக்குன்னு வச்சிங்களா, 8 o'clock எப்போ 1ஓட 1 8க்கும் 9க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 மணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மினிட் ஹேண்டு இது மேலேயே இருக்கும். அப்படின்னா இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், 840 வருங்களா. இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, 8 o'clock இருக்குது, 8 o'clock மேலே வந்து இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போது மினிட் ஹேண்டு இங்கே தானே வரும், மினிட் ஹேண்டு ஹவர் ஹேண்டு அது மேலேயே தானே வரும். ஸோ அப்போது இதால் 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இது 840 ஆச்சுங்களா. சரி, ஓகே. இப்போ வந்தாச்சு, இப்போது 8க்கும் 9க்கு இடையில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு எப்போ வருன்றது தான் வந்து கொஷின். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 1 hour கழிச்சு தானே, நெக்ஸ்ட்டு 1 hour வந்து அப்போ 9க்கும் 10க்கு இடையில் வருங்களா. இங்கே 9 இருக்குது. ஸோ அப்போது மினிட் ஹேண்டு ஹவர் ஹேண்டு சேமாக இங்கே 9னா, ஸோ இங்கேயும் ரெண்டுமே வந்து சேமாக ஒரே இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போது இதால் இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 45ங்களா. இதுக்கு ஷார்ட்கட் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, எங்கே உங்களுக்கு வந்து மினிட் ஹேண்டு ஹவர் ஹேண்டு வருதுன்னா கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கடுத்து இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. அப்போ 8க்கும் 9க்கும் கேட்டாங்கன்னா ஸோ இது வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்போ வரும்ன்றது தான் வந்து கொஷின். அப்போது நெக்ஸ்ட்டு வந்து 9க்கும் 10க்கும் இடையில் வரணும் இல்லையா. அப்போது 9 போட்டுங்க. ஸோ 9 போட்டுங்க, இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 45 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 65 மினிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு உண்டான கேன்சர். ஸோ அதாவது கொஷின் என்ன கேட்டேன்னா, ஹவு many minutes 2 hand அகெயின் லேயிங் 1 above அதர். அதாவது என்னென்னா அகெயின் மறுபடியும் வந்து 1ஓட 1 வந்து கோயின்சைடு எப்போ ஆகுன்றதான் வந்து கொஷின். ஃபஸ்ட்டு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்கன்னா 8க்கும் 9க்கும் வந்து கோயின்சைடு ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து எப்போ ஆகுன்றது வந்து கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வருன்றது தான் வந்து கொஷின். ஓகே, ஸோ இது எப்படி போடுறேன்னா 8 மணிக்கு மேலே இருக்கும், இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளிகேஷன் 40, 840 கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 9 மணி இருக்கும், நெக்ஸ்ட்டு கோயின்சைடு எப்போ வரும்னா இதை 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 45 வருங்களா. அப்போது 9:45 கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஓகே. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 65 மினிட்ஸு. ஓகே, ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரி, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் சொல்கிறேன். சரி, என்ன கொடுக்குறேன்னா 5% ஃபயர் த புல்லட் அட் த டார்கெட் இன்டர்வல் ஆஃப் 6 minutes 7 சாரி 6 7 8 9 12 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டான். அதான் என்ன சொல்ல வராங்கன்னா 5 பேர் வந்து இப்போது ஒரு ஒலிம்பிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். 5 கேண்டிடேட்டை வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வந்து இவர் வந்து 6 செகண்ட் இன்டர்வலில் வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருக்கார். இவர் வந்து 7 செகண்ட் இன்டர்வலில் ஷூட் பண்ணுறாரு. இவர் வந்து 8 செகண்ட் இன்டர்வலில், இவர் 9, இவர் வந்து 12 செகண்ட் இன்டர்வலில் வந்து ஷூட் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே வுட் ஃபயர் புல்லட் டுகெதர் அட் தி ஆன் ஹவர்னு கேட்டிருக்கான். அப்படின்னா என்ன கேட்க வராங்கன்னா, இவங்க எல்லாரும் இந்த இன்டர்வலில் வந்து சுட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா, ஒரே நேரத்தில் எப்போ வந்து சுடுவாங்க. ஓகேங்களா, ஒரே நேரத்தில் எப்போ சுடுவாங்க, ஒரு ஹவரில் எத்தனை இதுன்றது வந்து கொஷின். ஓகே.
இப்போது இந்த இன்டர்வலில் வந்து ஒரு தடவை ஷூட் பண்ணுறாங்களா, எப்போ ஒரே நேரத்தில் ஷூட் பண்ணாங்க இன் ஹவர்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை டைம்ஸ் வந்து ஒரே நேரத்தில் டார்கெட் வந்து ஹிட் ஆகுன்றதா வந்து கொஷின். ஓகே, இந்த மாதிரி கேட்டாவே கண்ணை மூடி நீ எல்சிஎம்னு சூஸ் பண்ணீங்க. ஓகே, இதே வந்து வேறு மாதிரி கேட்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன் என்ன கேட்பாங்கன்ட்டு. சரி, இப்போ எல்சிஎம் எடுத்தாச்சு. இங்கே 7 வருதாரு. ஓகேங்களா, 7 வராமல் இருந்தால் கூட நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 7 கேட்டதால் வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ ஓகே, நீங்கள் என்ன போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2ல் போடுறீங்க. அப்போ வந்து இது 3 7 4 6 வரும். ஓகே, ஸோ அகெயின் மறுபடியும் வந்து நான் வந்து 2ல் போடுறேன். 2ல் போட்டிங்கன்னா இது 3 அப்படியே தான் இருக்கும். 7 இது 2 இது 9 இது வந்து 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 2 ஆயிடுச்சு. அடுத்து வந்து 3 போடுறீங்க. 3 போட்டிங்கன்னா 1 7 ஓகேங்களா, இது 2 அப்படியே தான் இருக்கும். ஸோ 3 வந்து 3 டைம்ஸ் போகும், இது வந்து 1 டைம்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இதை எடுத்து எழுதுனீங்கன்னா 1 2 3 2 இருக்குங்களா, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு 3 எடுத்து எழுதிக்கிறீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஓகே, இன்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 7 மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா மறுபடியும் 7ஆல் போடணும், 2ஆல் போடணும், 3ஆல் போடணும். ஓகேங்களா, ஸோ நான் இங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மோர் தென் எனாஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இது வந்து 8 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வந்து 9. சரி, ஓகே. இதை மல்டிப்ளிகேஷன் போடுறது ஒரு விதம். இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த ஷார்ட்கட் வந்து என்னென்னா 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். 9 இன்ட்டு 10 இன்ட்டு 11 இதுதான் வந்து பேசிக் தெரிஞ்சுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. 11 12 13 இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை வந்து ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னடான்னா மிட் ஆஃப் தி நம்பர், இந்த 3 கன்சிக்யூட்டிவ் நம்பரில் நடு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கியூப் பண்ணோம். இதை கியூப் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 1000 வருங்களா, 3 0 வருங்களா, மைனஸ் அதே நம்பரால் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 990ன்னு வந்து வரும். அதாவது என்ன பண்ண சொல்கிறேன், 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர் இருக்குன்னா நடு நம்பரை கியூப் பண்ணுறேங்க, அதே நம்பரால் சப்ராக்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. இதை நோட்டுன்னு போட்டு தனியாக ஷார்ட்கட்டுன்னு எழுதி வச்சுங்க. ஸோ இது சில ஏரியாஸ் வந்து யூஸ் ஆகும், எங்கன்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போது நடு நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 8ங்களா, 8 கியூபோட வேல்யூ எவ்வளோ, 512ங்களா, 512 மைனஸ் 8. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 504ன்னு வந்து கிடைக்கும். இதை ஆன்சரான்னு பார்த்தா இல்லை. ஓகே, இப்போ வந்து கொஷின் இது வந்து செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே செகண்ட்ஸ்லாம் கேல்குலேஷன் பண்ணுறோம். கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் ஹவர்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா 360 டிவைடட் பை 504ஆல் வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு 6ஆல் வந்து டிவைட் பண்ணி பாருங்களேன். 6ஆல் நான் வந்து டிவைட் பண்ணுறேன். 6ஆல் டிவைட் பண்ணால் 600ன்னு வரும். ஓகே, அகைன் நான் வந்து 6ஆல் இதை டிவைட் பண்ணால் 48ல் வந்து 8 டைம்ஸ் போகும். ரிமைனிங் 2 இருக்குது, 24 வந்து 4 டைம்ஸ் போகும். ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அகைன் வந்து 6ஆலே வந்து டிவைட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் அகைன் 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னா இங்கே வந்து என்ன நிற்கும்னா 100 டிவைடட் பை 84 வந்து 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 14 டைம்ஸ் போகும். ஓகேங்களா, சரி, நான் என்ன பண்ணேன்னா அகைன் 2ஆல் வந்து டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 50 டிவைடட் பை 7 வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 50 டிவைடட் பை 7 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது 50 டிவைடட் பை 7 வந்து போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 7 வரும், பாயிண்ட் வரதை விட்டுருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 மணி நேரத்தில் டார்கெட்டை வந்து 7 டைம்ஸ் வந்து அட் ஏ சேம் டைமே ஹிட் ஆகுன்றது தான் வந்து கான்செப்ட். ஓகே, ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு உண்டான ஆன்சர். சரி, இதே மாதிரி ஒரு கொஷின் வந்து நான் ஹோம்ஒர்க் தரேன். நீங்கள் வந்து இதே கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் தான் கமெண்டில் வந்து ஆன்சர் சொல்லணும். ஓகே, சரி. இதுவும் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணியான ஒரு கொஷின் தான், சேம் கான்செப்ட். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எ பில் ரிங் எவ்ரி 18 மினிட்ஸ். ஓகேங்களா, சரி, ஓகே. செகண்ட் பில் வந்து ரிங்கிங் 24 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் பில்லை வந்து 18 மினிட்ஸில் வந்து ரிங் ஆகுதா, ஓகே. செகண்ட் வந்து 24 மினிட்ஸில் வந்து ஆகுதுங்களா,
ஓகேங்களா. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் பில் வந்து ரிங்கிங் வந்து 32 மினிட்ஸில் வந்து ரிங் ஆகுதுங்களா. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8:00க்கு வந்து எல்லா பெ எல்லா பெல்லை வந்து இதுக்கு முன்னாடி சேமாக ரிங் ஆச்சுங்களா. ஓகேங்களா, பெல் அடிச்சதுங்களா. இப்போ என்ன என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, அடுத்தது வந்து எப்போ வந்து ஒரே நேரத்தில் வந்து பெல் அடிக்கும். ஓகே, இது உங்களுக்கு உண்டான ஆன்சர். எப்படி சால்வ் பண்ண மட்டும் நான் ஐடியா கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எல்லாமே மினிட்ஸில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ ஃபைனலாக வர எல்சிஎம் வேல்யூ மினிட்ஸாக எடுத்துங்க. ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு முன்னாடி 8:00 இருக்குங்கன்னா ப்ளஸ் எத்தனை ஹவர் வரும்ன்றதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் வந்து கமெண்டில் வந்து என்னன்றதை வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு டோட்டலாக எத்தனை மினிட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மினிட்ஸை ஹவராக கன்வெர்ட் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து வென் டயக்ராம் வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, என்ன கொடுக்குறேன் பாருங்கள். 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா. சரி, ஓகே. ஒரு நர்சரி ஸ்கூலில் வந்து 50 ஸ்டூடெண்ட் வந்து அட்மிட் பண்ணுறாங்களா. சரி, ஓகே. அப்போது 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சரி, இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் ஸ்டூடெண்ட் கேன் ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ். நோட் த வேர்டு. நீங்கள் சிசெட்டாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், இந்த ஒன்லி, எவ்ரி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான வேர்டு வந்தாவே கொஞ்சம் உஷாராக இருங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம். சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து சம் ஸ்டூடெண்ட் ஸ்பீக் ஹிந்தி ஒன்லின்னு கொடுத்துட்டான். சில ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க, சில ஸ்டூடெண்ட் வந்து ஹிந்தி ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துட்டேன் பாருங்கள். 10 ஸ்டூடெண்ட் கேன் ஸ்பீக் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அதாவது ரெண்டுமே பேசுவாங்களா. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு கிளாஸ் இருக்குது, இதை வந்து இங்கிலீஷ்னு வச்சுங்க, இதை வந்து ஹிந்தின்னு வச்சுங்க. சரிங்களா. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 ஸ்டூடெண்ட் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவாங்களாம். சரி, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 10 ஸ்டூடெண்ட் கேன் ஸ்பீக் போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். அப்போ வந்து சென்டராக வரும். ஓகே, அதாவது இந்த 10 பேர் வந்து ஹிந்தியும் பேசுவாங்க, இங்கிலீஷும் பேசுவாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வந்து 21 பேரை வந்து பேசுவாங்களாம். அதாவது வந்து இங்கிலீஷ் வந்து 21 பேர் பேசுவாங்களாம். ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, ஹவு many ஸ்டூடெண்ட் கேன் ஸ்பீக் ஹிந்தி. அதாவது ஹிந்தி எத்தனை பேர் பேசுவாங்கன்றது ஃபஸ்ட்டு ஹிந்தி. அதுக்கடுத்து வந்து ஹவு many கேன் ஸ்பீக் ஒன்லி ஹிந்தி. அதாவது ஒன்லி ஹிந்தி H1 நான் போட்டுக்கிட்டேன், ஹிந்தி ஒன்லின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஹிந்தி எத்தனை பேர் பேசுவாங்க, ஹிந்தி ஒன்லி எத்தனை பேர் பேசுவாங்க. அந்த லாஸ்ட்டாக என்ன கொடுத்தாங்கன்னா அண்ட் ஹவு many கேன் ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஒன்லி எத்தனை பேருன்றதான் வந்து கொஷின். ஓகேங்களா. சரி, இப்போது என்ன நமக்கு கிவன் டேட்டா இருக்குன்னா 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இதில் வந்து இந்திய இங்கிலீஷை வந்து 10 பேர் பேசுகிறாங்களா. சரி, இருக்கட்டும். இப்போ வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா 21 பேர் இங்கிலீஷ் பேசுவான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கிலீஷ் ஒன்லின்னா மொத்தமாக இங்கிலீஷ் வந்து 21 பேர் பேசுவாங்க. இதில் வந்து 10 பேர் ஹிந்தியை சேர்த்து பேசுகிறாங்களா. இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 11 பேர் வந்து ஒன்லி இங்கிலீஷ். ஓகேங்களா. அப்போது 11 பேர் வந்து கிடைச்சாச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ வந்து ஹிந்தி எத்தனை பேர் பேசுவாங்கன்னு எனக்கு வேணும். ஸோ நான் இதை வந்து நான் எப்படி கேல்குலேஷன் பண்ணேன்னா 50 பேர் இருக்காங்க. ஓகே, 50 பேரில் இப்போது 11 பேர் இங்கிலீஷ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சோம்னா அப்போது அந்த ஒன்லி வந்து 50 பேர் வந்து கட் பண்ணிங்கன்னா வந்து 39 கிடைக்கும். அப்போ ஹிந்தி வந்து 39 பேர் பேசுவாங்க. ஸோ எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஒன்லி, அப்போனா ஹிந்தி கண்டிப்பாக பேச மாட்டாங்க இல்லையா. அப்போது 50 ஸ்டூடெண்ட்டில் இந்த 11 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 39 கிடைக்கும். இது வந்து ஹிந்தி ஒன்லி, சாரி ஹிந்தி எத்தனை பேர் பேசுவாங்கன்னா 39, இதுவும் கிடைச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன்று வந்து ஹிந்தி ஒன்லி வந்து எனக்கு வேணும். இப்போது ஹிந்தி பேசுகிறவங்க இவங்க ஹிந்தியும் இங்கிலீஷும் பேசுகிறவங்க, இதிலிருந்து இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி ஒன்லி மட்டும் பார்த்தீங்கன்னா 29 கிடைக்கும். ஆச்சுங்களா. இப்போ கொஷின் வந்து என்ன ஆர்டரில் வந்து கேட்டிருக்காங்கன்னா ஹிந்தி பேசுகிறவங்க, ஒன்லி ஹிந்தி பேசுகிறவங்க அண்ட் இங்கிலீஷ் ஒன்லி பேசுகிறவங்க, இந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 39, 29, 11. ஸோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு உண்டான ஆன்சர். நான் இதையே இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. சம்டைம்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதா என்ன கொடுத்துருப்பான்னா 11, 29, 39 இப்படி கொடுத்துருப்பான். ஸோ இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஏன் தப்புன்னா கொஷினில் என்ன ஆர்டரில் அவன் கேட்டிருக்கானோ அதே ஆர்டரில் தான் நம்ம வந்து ஆன்சரை வந்து ஃபில் பண்ணோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.
சரி, அடுத்து வந்து ஏரியா அண்ட் வால்யூம் வந்து 2 டைமென்ஷனில் வந்து கொஷின் கேட்டிருக்கான். சரி, என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலரை வந்து லென்த்தை வந்து 40% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, லென்த்தை வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, அண்ட் டிக்ரீசிங் வித் பை 20%, வித்தை வந்து 20% வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களா. சரி, இப்போ வந்து தி நியூ கார்டன் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை சேம் ஓல்டு ஏரியாவும் இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னடான்னா, டயக்ராமில் வந்து சேஞ்சின்னு போட்டு சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறீங்கன்னா, நியூ ஏரியா மைனஸ் ஓல்டு ஏரியா டிவைடட் பை ஓல்டு ஏரியா. ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். சேஞ்சு டயக்ராமில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஏரியா மைனஸ் ஓல்டு ஏரியா டிவைடட் பை ஓல்டு ஏரியான்னு மட்டும் எழுதி வச்சுங்க. இது வந்து ஃபார்முலா, இது வந்து ஷார்ட்கட்டு. இது நாங்கள் எப்போ யூஸ் பண்ணோன்னா, இந்த மாதிரி 2 டைமென்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருந்துச்சு, இப்போ இந்த வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா வந்து ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுங்க. சரி, நியூ ஏரியா ஓல்டு ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஓல்டு ஏரியா வந்து நான் என்ன ஓல்டு ஏரியான்னு எடுத்துக்கிறேன். இப்போ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இதனுடைய வேல்யூ வந்து லென்த் இன்ட்டு பிரெத்துங்களா. ஓகேங்களா. லென்த்தை வந்து நான் இங்கே வந்து 10ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பிரெத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5ன்னு வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஓல்டு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 தான் வந்து ஏரியாவோட வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட்டு நியூ வேல்யூ. இந்த நியூ வேல்யூ இது வந்து ஓல்டு வேல்யூன்னு எழுதிங்க. இது வந்து ஓல்டு, இது வந்து நியூ வந்து இதை எழுதிங்க. சரி, நியூ வேல்யூ வந்து லென்த்து வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி 10னா 40% வந்து 4 இன்க்ரீஸ் ஆகுங்களா. அப்போ இதனுடைய லென்த்தோட வேல்யூ வந்து 14. ஓகே. அதுக்கடுத்து இங்கே வந்து 5 இருக்குது. பிரெத்து வந்து 20% மைனஸ் ஆகுது. ஓகேங்களா, ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா. அப்போது இங்கே வந்து 5 வேல்யூ இருந்துச்சுன்னா இங்கே வந்து 4 வந்து வரும். ஓகேங்களா. அப்போது வந்து நியூ வேல்யூ பார்த்தீங்கன்னா பிரெத்து வந்து 4 வரும். ஓகே. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 56 வந்து வரும். அதாவது 10 × 5 வந்து 50. இங்கே 40% இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால் 14. இங்கே 20% டிக்ரீஸ் ஆச்சு, அதனால் 4. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 56 ஆச்சுங்களா. சரி, இப்போ என்ன பண்ணுன்னா இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் என்ன வரும்னா, நியூ ஏரியா வந்து 56 மைனஸு ஓல்டு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஏரியா வேல்யூ வந்து 50. ஓகேங்களா. டிவைடட் பை ஓல்டு ஏரியா இன்ட்டு 100. சாரி, நான் இந்த ஃபார்முலாவில் வந்து 100 சொல்ல, சேஞ்சு இன்ட்டு 100 வந்து எழுதி வச்சுங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 50, இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வருங்களா. 56 50 இது பண்ணிங்கன்னா 6 × 2 வரும். எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் வந்து 12 வரும். 12% இன்க்ரீஸிங்னு அர்த்தம். ஓகேங்களா. ஒரு வேளை வர வேல்யூ வந்து மைனஸாக இருந்ததுன்னா டிக்ரீஸிங்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். சரி, அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரீசனிங்னு சொல்லலாம், நம்பர் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னு நான் சொல்கிறேன். சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் எம் என் பிஇ கியூ ஆர் எஸ் டி வந்து கொடுத்துட்டான். சரி, டி லாஸ்ட் ஒன் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, substitute by 9 integer. Note the word integer 1 to 9 but not in the order னு கொடுத்துட்டான். அதாவது 1லேருந்து 9 இந்த ஆர்டரில் கொடுக்கல. இது வந்து இன்டிஜர் மீன் என்னன்னா ஃபுல் வேல்யூ. அதாவது above 0 எல்லாமே இன்டிஜர், above 0க்கு பிலோ 0 வந்து பார்த்தீங்கன்னா -1, இது எல்லாமே இன்டிஜர். above 0க்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நெகட்டிவ்ல இருக்கிறது நெகட்டிவ் இன்டிஜர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா பாயிண்ட் வச்சிருக்காது, டெசிமலாக வராது. அதாவது 9/5 அந்த மாதிரி எதுவுமே வராது. ஓகேங்களா. சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது வந்து கொடுத்துட்டான். அதுக்கடுத்து 4 இஸ் அசைன் டு பி. சரி, ஓகே. பிக்கு வந்து 4ன்றது வந்து அசைன் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். சரி, இப்போ மற்றதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி இஸ் 5. பிக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அப்படின்னா டீயோட வேல்யூ வந்து 9ஆக இருந்தால் மட்டும்தானா
t மைனஸ் p வந்து 5 வரும். t மைனஸ் p is equal to 5. t மைனஸ் p ஓகேங்களா? இது வந்து கொஷின் அவன் கொடுத்த கண்டிஷன். அப்படின்னா என்னடானா இது வந்து 4 இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் 5 வரணும். இது 9 இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஓகே சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் n அண்ட் t வந்து 3. ஓகே, n இங்கே இருக்குது, t இங்கே இருக்குது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3. அப்படின்னா என்ன வரணும்னா n இஸ் ஈக்குவல் டு 6 இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஓகேங்களா? அதாவது n-க்கும் வாட் இஸ் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் n அண்ட் t. ஓகேங்களா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ன்னு கொடுத்துட்டான். ஓகே, இங்கே ஆல்ரெடி நமக்கு தெரியும் t-யோட வேல்யூ வந்து 9ன்ட்டு. ஓகேங்களா? என்ன வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் 3 வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்கேன்னா வாட் இஸ் த இன்டிஜர் அசைன் டு n. n-க்கு வந்து என்ன வேல்யூ வரும்னு தான் கொஷின். ஸோ n-க்கு வந்து 6 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரி, இதுவும் வந்து ஒரு ஷார்ட்கட்டு. ஸோ அதனால தான் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் இருக்காரு, இஃப் செல்லிங் 2 கோட், 2 கோட்டை வந்து அதாவது 2 ஆடை வந்து விற்கிறாரு அட் த சேம் ப்ரைஸ். அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து சேமா. சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 10% ஒன் கோட் அண்ட் சஃபர் ஏ லாஸ் ஆஃப் 10% அதர். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா ரெண்டுமே சேம் ப்ரைஸில் தான் விற்றாரு. ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% ப்ராஃபிட் கிடைச்சிது, இன்னொன்றுத்தில் வந்து 10% லாஸில் இருக்குது. அப்படின்னா என்ன கேட்க வரான்னா அப்படின்னா அவர் வந்து என்ன இது பண்ணாருன்றதை வந்து ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இந்த மாதிரி சேம் பர்சன்டேஜ்னா டிஃபால்ட்டாக நெகட்டிவ், இது வரைக்கும் மைண்டில் வச்சுங்க. இதுக்கு ஷார்ட்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா a² டிவைடட் பை 100 தான் ஃபார்முலா. இந்த ஏன்றதை வந்து 10%, 20%ன்றது வந்து ஓகேங்களா? சரி, ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 100 வரும். ஓகே, 10%ங்களா? 10 × 10 100 டிவைடட் பை 100 ஒன்றுன்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலாவில் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க, ஆல்வேஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? அப்படின்னா 1% வந்து லாஸு, 1% லாஸு. இங்கே வந்து 20%னா 20 × 20 30% ப்ராஃபிட்டு, 30% வந்து லாஸ்னா 30 × 30. ஓகேங்களா? டிவைடட் பை 100 போட்டு என்ன வருதோ அந்த பர்சன்டேஜ் லாஸில் கேல்குலேஷன் பண்ணோம். ஸோ இதை வந்து ஃபார்முலா வந்து தனியாக ஷார்ட்கட்டுன்னு எழுதி வச்சுங்க. இந்த ஃபார்முலா எந்த கேஸில் யூஸ் பண்ணோன்னா ரெண்டு சேம் ப்ரைஸாக விற்கிறாங்க, ஒன்றுத்தில் வந்து இத்தனை பர்சன்டேஜ், ரெண்டுத்தில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் லாஸ், ஆனால் ரெண்டுமே சேமாக இருக்கணும். அந்த கேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது, நான் அது அங்கே வரும்போது சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்படின்னா 1% லாஸு. ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரிமைனிங் கொஷின்ஸை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்ட் 1. ஸோ முடிஞ்சாலும் பார்ட் 2லையோ இல்லை பார்ட் 3லையோ வந்து நான் வந்து முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.